ஜோலார்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் கே.சி. வீரமணி பாச்சல் மற்றும் ஜேபீம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாச்சல் கிராமத்தில் அவருக்கு சிலம்பாட்டம் மற்றும் தாரை தப்பட்டை முழங்க மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்களிடையே பேசிய அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் தொகுதி முழுவதும் 22 பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். பாச்சல் கிராமம் எப்போதும் அதிமுகவின் கோட்டையாக திகழ்வதாக குறிப்பிட்ட அவர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைய இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நான் எம்எல்ஏ ஆயிட்டா, நீங்க எம்எல்ஏ, உங்க ஒன்றிய செயலாளர் தான் எம்எல்ஏ. ஒரு வளர்ச்சியும் 10 வருஷ காலத்துல நம்ம பரிணாம வளர்ச்சி பல திட்டங்களை கொண்டு வந்தோம். மாவட்டத்தை பிரிச்சோம், காவேரி தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தோம், மருத்துவமனையை தர கொடுத்தினோம், 4 வழி சாலையை கொடுத்தோம், பள்ளிக்கூடங்களை தர கொடுத்தோம், புது மருத்துவமனைகள், கல்லூரிகள், பாலிடெக்னிக்கல் என எண்ணில் அடங்காத திட்டங்கள் இந்த மாவட்டத்திற்கும் இந்த தொகுதிக்கும் நாம் உருவாக்கி தந்தோம். ஆனா இந்த 5 வருஷம் இந்த ஆட்சியில ஒரு பால்வாடி கூட திறக்க முடியல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.